அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அப்பரும் சூப்பரும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவது அப்பரும் சூப்பரும். நன்றி. இன்று நாங்கள் என்ன விஷயம் பற்றி கதைக்க போகிறோம் அண்ணன் அப்பர் சொல்லுங்க. என்னத்தை பற்றி கதைக்கலாம் என்றால், நாங்கள் போன வாரம் ஒரு இந்த திருப்பி இந்த வாரம் என்ன கதைக்கலாம் என்றால், அப்பர் சென்ற வாரம் நாங்கள் போட்ட நிகழ்ச்சியை பார்த்துட்டு பலர் கோல் பண்ணி இருந்துருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சி நல்லா இருக்குது, ஆனால் அப்புறம் கொஞ்சம் இந்த ஒரு முகத்தை காட்டியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு சில ஆக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கணும். நீங்கள் அதுக்கு முதல் ஒழிச்சிருந்தீர்கள். இந்த முறை முகத்தை காட்டினது பல பேர் மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருக்கணும். அது மட்டுமில்லை, ஒரு நண்பர் அழைச்சிருந்தார். தங்கட வீட்டே ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இருக்குது, அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து ஒரு நிகழ்ச்சி செய்ய முடியுமோன்னு கேட்டார். அதை பற்றி நான் உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருக்கிறேன். அப்போ எங்களோட நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் என்ன சொல்ல இருக்கிறீர்கள்? இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை நாங்கள் மேலும் செய்யலாம்? உங்களோட கருத்தை முதல் சொன்னால் நான் அந்த நண்பரை உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம். இது இவருடைய வீட்டு தோட்டம் ஒரு பிரம்மாண்டமான வீட்டு தோட்டம் இருக்குது. ஒரு சின்ன இடத்துல சகல விதமான மரக்கறிகளையும் வச்சு மிகவும் சிக்கனமான முறையில் கூடுதலான விளைபொருளை பெறுகிறார். அவருடைய திறமை. அவர் ஒரு வருடம் 2 வருடத்தில் பெற்ற அனுபவம் இல்லை. அவர் 25 வருஷமாக இது செய்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு கான்கிரீட்டுக்கு மேலே போட்டுகளை வச்சு போட்டுகளில் இருந்து பெரிய எக் பிளான்ட் வண்டிக்காய் அது இதுன்னு கணக்க செய்கிறார். அவர் பாருங்க, இங்கே எங்களுக்கெல்லாம் நிறைய மரக்கறியெல்லாம் பாவக்காய், கத்தரிக்காய், புடவலங்காய், பைத்தங்காய், வெள்ளரிக்காய், பூசணிக்காய்னு சொல்லி இங்கே நிறைய எல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கார். எங்களை கொண்டு போய் சொல்லி இவர் இப்படி செய்கிற விதத்தை பார்த்து இங்கே உள்ள கனடிய மக்களும் எந்த ஒரு கான்கிரீட்டையும் விட மாட்டார். இல்லை, அது மட்டும் இல்லை, இப்போ டொரண்டோ ஸ்டார் ஆக்கள் கூட இங்கே வந்துலாம் படம் எடுத்து கொண்டு போயிருக்கணுமா. ஸ்பெஷலி இந்த வெலஸ்லி பார்லிமெண்ட்ல இருக்கிற ஆக்கள் எல்லாம் முந்தி நாங்கள் வந்த புதுசில் சும்மா இருந்துட்டு சமா வச்சுட்டு சாப்பிட்டு போறது. இப்படி சிந்தனை ஒருத்தருக்கும் இல்லை. சரி, அந்த வகையில் நாங்கள் நேரத்தை அதிகம் எடுக்காமல் இந்த எங்களை அழைத்த அன்பர், அவருடைய பேர் வந்து அசோக். அசோக்கை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறோம். வணக்கம் அசோக். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. முதல் கால் எங்கள் இருவரை அப்பரையும் சூப்பர் நிகழ்ச்சியை பார்த்து பாராட்டியதோடு எங்களை உங்கள் வீட்டுக்கு அழைத்து உபசரித்து உங்களோடு ஒரு அப்புறம் சூப்பர் நிகழ்ச்சியை இந்த வாரம் எடுக்க சொல்லி அழைத்ததுக்கு மிக்க உங்களுக்கு நன்றி. ஏன்னா நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன சொல்லிச்சேன்னா, சில விஷயங்களை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட எளிமையா கொண்டே சேர்க்கிறீங்க. அதுதான் ஒரு முக்கியமான விடயம். பல பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சேன்னு சொல்லிச்சேன்னா அது வந்து இன்னும் மேலும் தமிழ் சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். உங்களை 2 பேர்ட்ட இதையும் வந்து நாங்கள் கரிசனை கொண்டு பாராட்ட. நாங்கள் 2 பேரும் வந்து மிகவும் சொப்டா தான் கதைக்கிறோம். நாங்கள் எவரையும் புண்படுத்த விரும்புறையில ஒரு டாபிக் எடுத்து அதில் மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் சொல்கிறோம். அதில் எங்களை முழுக்க நாங்கள் சொல்வதெல்லாம் சரியண்டு இல்லை, அதில் சொல்வதெல்லாம் உண்மையண்டும் இல்லை, பொய்யும் இருக்கலாம். அதனால் நாங்கள் மக்கள் பார்வைக்கு விடைய அவரவர் போக்குக்கும் அவரவர் அறிவுக்கும் ஏற்ப அதில் நல்லதை எடுத்துக்கொள்கிறோம், அல்லதை அகற்றிக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் உங்கள் அழைப்பை வேண்டி இங்கே வந்திருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய தோட்டத்தையெல்லாம் சுற்றி காட்டினீர்கள். அந்த தோட்டத்தின் பின்னுக்கும் முன்னுக்கும் சிறப்பாக அந்த தோட்டத்தை பார்த்தார். இவர் உங்களுக்கு புதுமையாக இன்றைக்கு புதியதாக அறிமுகம் செய்து வச்சுக்கிறேன். அவரையும் இந்த தோட்டம் பற்றி ஒரு சிறு கருத்தை சொல்லும்படி கூறுகிறேன். நண்பா, அப்புறம் சொல்லுங்க, இந்த தோட்டத்தை பார்த்தீங்க என்ன, அந்த தோட்டத்தை பற்றி ஒரு 3 சுருக்கத்தை ஒன்றை சொல்லுங்கள். தோட்டத்தில் பார்க்கும்போது எல்லாம் இயற்கையாக நல்ல முறையில் நல்ல பெரிய பெரிய விளைச்சல் பொருட்களை பெற்றுகிறாங்க. நீங்களும் அங்கே வீட்டு 4-5 கத்தரி எல்லாம் எழுந்து சாரா வந்துச்சு. நம்ம தக்காளி இப்போ தலை ஒணிஞ்சு நிற்கிற மாதிரி அண்டை பாருங்க. தக்காளி வெயிட் கூடி நிலத்தில் படுக்கி நம்ம வெயிட் கூடினதா இல்லை உங்களோட கோபம் ஒன்றும் தெரியல. தலை குனிஞ்சு நிற்கிற அந்த பொம்பளைகள் நாணி கூணி இருக்கிற மாதிரி இவர் மாதிரி தடிகள் நட்டு பந்தல் போட்டு ஒன்று நாங்கள் செய்யல. நீங்க அடுத்த முறை பந்தல் போட்டு அதுக்கு திருமணம் செய்யற மாதிரி இப்படி சோடனை அலங்காரங்கள் எல்லாம் வச்சா தான் அவை உஷாரா இருப்பினோம். சரி, அந்த வகையில் நாங்கள் இன்று மீண்டும் இந்த அப்பரம் சூப்பர் நிகழ்ச்சியில் இன்றைய விடயம் பற்றி என்ன விடயம் பற்றி கதைக்க போகிறோம் என்பதை பற்றி எனது நண்பர் அழைத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இங்கு வந்திருக்கிறோம். அவர் என்னத்தை பற்றி இன்று கதைக்கு எங்களை கூப்பிட்டார் என்பதை பற்றி அவரிடமே கேட்டு அதன் பின்பாக நாங்கள் இதை தொடருவோம். அது ஒரு மகிழ்ச்சிகரமான தோக்காவை நாங்கள் செய்ய இருக்கிறோம். இதில் எந்த சீரியஸ் தன்மையும் இல்லை. அவரவருக்கு தெரிஞ்ச அபிப்பிராயங்களை நாங்கள் சொல்லுகிறோம். மக்களை இதை பார்த்து சரிபட இருந்தால் நீங்களும் கருத்துக்களை கீழே தெரிவிக்கலாம்.
உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் சொல்லி இப்படி பகிர்ந்து இப்படி சமுதாயத்துக்கு பிரயோசனமான கருத்துக்களை சொல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்களும் அழைத்து எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்கள் வீட்டுக்கும் நாங்கள் தேடி வருவோம். இல்லை என்றால் நீங்களும் வந்து எங்களோடு கலந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-740-7629 ST நாதன் அல்லது அப்ப. சரி சொல்லுங்க, என்னது பெரிய கதைப்பம் சொல்லுங்க. என்னன்னா இப்ப கனடாவில் வந்து எங்களோட தமிழ் கம்யூனிட்டி சென்டர் என்று சொல்லி ஒரு நிலையத்தை நிறுவுறதுக்கு தமிழ் மக்கள் ஆர்வமா வேலை செய்து கொண்டிருக்கணும். நான் ஒரு சாதாரண குடிமகன் என்ற வகையில எனக்கு தெரிஞ்சதை நான் அதை மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கணும்ன்றதுதான் என் விருப்பம். அந்த வகையில இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டரால எங்களோட தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை, வெறும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு என்ன நன்மை, மற்றும் இது கட்டாயம் எங்களுக்கு தேவையா, அல்லது இதுல வந்து இப்ப சில அரசியல் இதுகள் வந்து இதண்டி எங்கட இதை பின்னடைய செய்யுமா என்றதை வந்து மக்களுக்கு விளங்கப்படுத்தணும்ன்றதான் என்ற விருப்பம். மக்கள் வந்து இதை உணர்ந்து இது நாங்கள் ஒரு கட்சி சார்ந்தோ அல்லது ஒரு ஒரு தரப்பு சார்ந்தோ நாங்கள் இதை கதைக்கல, ஒரு பொதுமகன் என்ற முறையில் நாங்கள் இதை கதைக்கிறோம். நீங்க சொல்றது எனக்கு விளங்குது. நான் இதை பற்றி ஒரு வீடியோ பதிவு செய்து ஒரு வாரத்துக்கு முதல் போட்டிருந்தேன். இந்த கம்யூனிட்டி சென்டர் கட்டுற விடயம் பற்றி மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகாமையில் ஒரு விழா நடந்த பொழுது அந்த விழாவில் இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் நின்று என்னோடு கலந்துரையாடிய பொழுது அவர்களை நேரடியாக நான் பேட்டி இருந்த பொழுது ஒரு சில கேள்விகளை கேட்ட பொழுது அவர்கள் முடிந்தளவு விளக்கங்கள் தந்திருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த விழாவில் அடுத்த நாள் மேடையில் என்னோடு பேட்டி தந்தார். மேடையில் ஏறி அதை பற்றி ஒரு விளக்கத்தை பொதுமக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து பல கேள்விகள் எழுந்தன. அந்த கேள்விகளையெல்லாம் நான் அவதானித்து பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்வியின்படி கம்யூனிட்டி சென்டர் என்றால் கம்யூனிட்டி என்று சொல்லும்போது ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தினுடைய மையம் பொருளாக உண்டு நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் அமைய வேண்டும் என்பது முக்கியம். ஏனென்று கேட்டால் எங்கள் நாட்டில் எங்களுக்குரிய உரிமைகளை சரியாக அன்று கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்கள் தரவில்லை. இப்போதைய அரசாங்கம் ஓரளவு முன்னேற்றமாக செய்வது போல் இருந்தாலும் இது இறுதி வரை எவ்வளவுக்கு நடக்கும் என்றது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் எங்களுடைய இனத்தின் அந்த வலுவை நிலைநாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் கம்யூனிட்டி சென்டர் அவசியம் என்று தான் நான் நினைக்கிறேன். அதை பற்றி அப்பர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கம்யூனிட்டி சென்டர் அது வெரி இம்பார்ட்டண்டான ஒன்று. அதாவது இங்கே புதுசாக குடி பெயர்ந்து வருபவர்களுக்கு அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாது. நாங்கள் வந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு தரம் ஒன்று சொல்கிறதில்ல, நீ இங்கே போய் வேலை செய்து இன்னும் லாங்குவேஜை படி இங்கே போன வேலையோட ஒன்று. நாங்கள் எங்களை வாட்டிலே ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு தொங்கலில் இறங்கி ஒரு தொங்கல் மட்டும் சும்மா நடந்து வேலை இருக்கான்னு கேட்டுட்டு வரோம். எங்களுக்கு ரெசியூம் எழுதுறது ரெசியூம் என்ன சாமானே தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சென்டர் பேக்கப் இல்லை. உண்மையில் அது அப்போ சொல்கிற நீங்கள் முழு கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தாலும் நாங்கள் வந்த காலத்தில் அவரவர் தங்களோட பாட்டில் ஏஜென்ட் மூலமும் ஸ்பான்சர் மூலமும் வந்தவர்கள் வந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் இளம் பிள்ளைகள் எல்லாம் வந்து வேலை தேடி அலைஞ்சு வேலை கிடைக்காவிட்டால் ஒரு 4-5 பேர் சேர்ந்திருப்பார்கள். பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்னா யங் ஏஜில் ஒரு முஸ்பாதியாக பல விஷயங்களை செய்யும்போது அவர் தங்களுடைய அந்த எனர்ஜியை வந்து இளம் வயதில் ஒரு சரியான முறையில் பயன்படுத்தாமல் அதை வேஸ்ட் அடிக்கிற கட்டங்களாக கடந்த காலங்களில் இருந்தது. அதனால்தான் இந்த கேங்கண்டு எல்லாம் உருவாகினது. அப்போ எல்லாம் பல சமுதாயத்துக்கு விரோதமான செயற்பாடுகள்லாம் நடந்தது. நாங்கள் எங்களோட காலத்தில் அறிஞ்சது. இப்போ அது குறைஞ்சிருந்தாலும் இப்போவும் அப்படியான நிலைப்பாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. கன் வயலன்ஸ் எல்லாம் நடக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய. இப்போ அதுவழில இருந்து எங்களோட இனத்தை யங் ஜெனரேஷன் வந்து அடுத்த தலைமுறை எப்படி வாழ வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சீர்படுத்த வேண்டுமா இருந்தால் ஒரு கம்யூனிட்டி சென்டர் கூட தான் இதை செய்ய முடியும். தனிப்பட்ட ரீதியில் ஒரு தானே பிடிச்சினால் தம்பி இப்படி செய்யாதுன்னு சொன்னால் அவர் கேட்கப்படுது. அப்போ கம்யூனிட்டி சென்டர் இருக்கும்போது அவரை கூப்பிட்டு அவர் என்ன படித்தார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, நீ என்ன செய்ய போகிற, என்ன வரப்போகிற, எதிர்காலத்தில் உன்னுடைய லட்சியம் என்ன, உன்னுடைய நோக்கம் என்னன்னு அவர்களை அன்போடு கதைக்கணும். அவர்களை சீரிச்சு வந்து ஒரு பேதங்காட்டி அங்கே இருக்கிற நிர்வாகிகள் நடத்தக்கூடாது. அதுதான் முக்கிய அமைப்பாக இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனோன்னா ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் அங்கே ஒரு அந்த அதிகாரிகள் வந்து எவ்வளவுக்கு மக்களோடு அன்பாக கதைக்கிறார்களோ அப்போதான் அந்த மக்களும் மீண்டும் மீண்டும் அங்கே போய் தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து அதிலிருந்து முன்னேற பார்க்குறாங்க. முதல் நீங்கள் வந்தோடனே வெடிசுடண்டு கதைச்சி நீ அது செய்தியோ எவ்வளோ ஆசை வச்சிருக்கா என்ன செய்யப்படுற அப்படி இல்லாங்க அன்பாக அரவணைத்து எங்களோட இனமண்ட அந்த உணர்வு வந்தால்தான்
இந்த அடிப்படையில் அந்த கம்யூனிட்டி சென்டரில் உள்ளவர்கள் செயற்பட வேணும். அதுக்குள்ள பேதங்கள் இருக்கக்கூடாது, கட்சி குரோதங்கள் இருக்கக்கூடாது. இதை தவிர்க்க வேணும். இதை தவிர்க்க வேணும். மற்றது நான் அந்த கம்யூனிட்டி சென்டர் பற்றி அந்த பேட்டி தந்த பொழுது அந்த விழாவில் அவர் கடைசியாக கேட்டார், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் என்றால் கேட்க சொல்லி சொன்னார். அப்போது ஒருவர் கேட்டார், அந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்விதான். கேட்டார், நீங்கள் இப்போது காசு வாங்குறீர்கள் 23 மில்லியன் அரசாங்கம் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள், மிச்சம் 42 மில்லியன் நாங்கள் எங்களோட மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லுகிறீர்கள். அப்போ முதற்கட்டமாக 15 மில்லியன் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லுகிறீர்கள். இப்போ 5 மில்லியன் தான் சேர்ந்திருக்கன்னு சொன்னீர்கள். அப்போ மிச்சம் 10 மில்லியன் சேர்ப்பதற்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ காசு போட்டால் என்ன மாதிரி என்றெல்லாம் நான் என்னுடைய இன்டர்வியூவில் அவரை கேட்டோட சில விளக்கங்கள் தந்தார். அதை நான் வெளியில் விட்டிருந்தேன், பார்த்திருப்பார். அப்போது ஒருத்தர் கேட்டார், இப்போ எல்லார்ட்டையும் நீங்கள் காசை வேண்டி போட்டு கடைசியாக 15 மில்லியன் சேர்க்க முடியாமல் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு அதை ஷோ பண்ண விட்டு அரசாங்கம் அதை ரிஜெக்ட் பண்ணி அந்த தங்களோட 23 மில்லியனை இன்னும் ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்தால் அந்த நாங்கள் தந்த காசுக்கு என்ன கணக்கு, அதை எப்படி தருவீங்க என்று சொன்னபொழுது அவர் சொன்ன பாரு, அதுக்கெல்லாம் நாங்கள் ரிசி தருவோம் என்று சொன்னாரே ஒழிய தெளிவான விளக்கம் சொல்லப்படவில்லை. அது சில நேரமின்மையால் சொல்லவில்லையோ, அதை தவறாக நான் சொல்லவில்லை, அதுக்குரிய விளக்கம் சொல்லப்படவில்லை. அப்படி ஒரு நிலைமை வந்தால் என்னன்னு அசோக் சொல்லுங்கள். நான் அணுகின ஆட்களை பற்றி நான் சொல்றேன். எனக்கு இதுல பூர்ண அறிவில்லை. இப்ப நான் அவையிட்ட கேட்டுனான். இப்ப இது வந்து நடக்காம போச்சு. முதல் ஒரு அனுபவம் நான் வந்து சொல்றேன். எக்லிக்டன் ஒரு இடத்துல முதல் ஒரு அமைப்பு வந்து தொடங்கினது, தமிழ் ஆட்களுக்கு ஒரு இது கட்டணும், ஒரு முதியோர் இல்லமோ என்னவோ கட்டணும்னு சொல்லி கொஞ்சம் காசு சேர்த்த வேணும். அது வந்து அது பூர்ணமாக்க முடியாதால அது வந்து இல்லாம போயிட்டு அந்த சேர்த்த காசுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவைகளுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது என்ன நடந்தது. அப்ப நான் இதே நிலைமை இதுக்கு நடந்தா நீங்கள் பொறுப்புன்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவ சொன்னேன், நாங்கள் அரசாங்கத்தின் அனுமதியோட தான் இதை செய்யறோம், எல்லாருக்கும் டாக்ஸ் ரிசீட் கொடுக்கறோம், நீங்கள் இது நடக்க முடியும். டாக்ஸ் ரிசீட் கொடுக்கறது அவன் கருத்து என்னன்னா, நீங்க 10,000 அவன் 500-600 பேரை கிட்ட ஒவ்வொரு தரம் 10,000 தாரம்னு சொல்லி இந்த பிசினஸ் பீப்புள் சொல்லியிருக்கேன்னு சொல்லினோம். அப்ப அவை நான் கேட்டேன், உங்களுக்கு பயணம் இவ்வளவு மில்லியனம் சேர்க்கறதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்தால் பாவச்சனும் ஒவ்வொரு தரம் 10,000 தந்தால் 2,500 பேர் சேர்ந்தால் தங்களுக்கு தேவையான 45 மில்லியன் சேர்க்கலாம்னு சொன்னீங்க. அது இம்பாசிபிள். எல்லாரும் அப்படி கொடுப்பினோம்னு அது எனக்கு தெரியாது. அப்போ பொதுமக்கள்கிட்ட வேண்டதா இருந்தால் என்னென்னு கேட்டால், அப்போ மாதத்துக்கு 100 ரூபா படி ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா 1200 ரூபா தந்தாலும் நாங்கள் ஓரளவு கலெக்ட் பண்ணலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ இப்படி அவர்கள் சொல்லும்போது இதுக்குரிய வேலை திட்டமாக அவர்கள் இப்போ ஒரு 250 பேர் தான் 10,000 படி தர்றேன்னு சொல்லி இருக்கணுமா. அதிலும் வருடம் 3,000 ரூபா தந்தால் 3 வருஷத்துக்கு தரலாமான்னு சொல்லிங்க. டேக்ஸ் ரிஃபண்டுக்குரிய ரிசீட், அந்த ரிசீட் தந்தால் டேக்ஸ் ரிஃபண்ட் தான் எடுக்கலாம். நீங்கள் 10,000 கட்டினால் உங்களுக்கு டேக்ஸ் ரிஃபண்ட் அரசாங்கம் 4,000 ரூபா தரும், நீங்கள் 6,000 ரூபா கட்டப்படுது. அப்போ இதான் உள்ள பிரச்சனை. அப்போ அது சரி. ஆனால் அந்த இந்த கம்யூனிட்டி கட்டப்படாவிட்டால் டேக்ஸ் ரிஃபண்டால வந்த காசு 4,000 அது வேற விஷயம். அந்த 6,000க்கு என்னன்றதான் மக்கள்கிட்ட கேள்வியா இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சொன்னார்? நான் அதை ஒரு இயக்குனர் அவர்கிட்ட கேட்ட போது அவர் சொன்னார், அந்த காசு ஒரு தரம் ஒன்றும் செய்யலாது, உங்களுக்கு திருப்பி அந்த எவ்வளவு செக் நீங்க கொடுத்தீங்களோ அந்த செக்கை நாங்கள் திருப்பி தரக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என்ன உத்தரவாதம் நீங்க கேட்கலையா? கேட்டேன். அப்ப இப்ப என்னன்னு சொல்லிச்சேன்னா, நான் வந்து ஒரு உடுப்படி நலமுறை சங்கம் என்று சொல்லி ஒரு அமைப்பில இருக்கிறேன். அவையில் வந்து ஒரு 10,000 ரூபாய் பிளேட் பண்ணி இருக்கிறோம். அப்ப நீங்க அதை எப்படி இந்த காசை சேர்க்க போறீங்கன்னு சொல்லி கேட்டது. அப்ப நாங்கள் மெம்பர்ஸ்கிட்ட போய் இப்படி சில முறைகள் வச்சிருக்கோம், இதை வச்சு சேர்த்து நாங்கள் முதல் வந்து ஆரம்பத்துல $2,500 வந்து செக்கா கொடுத்துருக்கோம். இது வந்து எங்களோட இதுக்கு அச்சவாரம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு வருடத்துக்குள்ள நாங்கள் மீதி காசனத்தையும் தரலாம்னு சொல்லியிருக்கோம். இதை நாங்கள் மக்கள்கிட்ட போய் தான் எடுக்க போறோம். எங்கட ஒவ்வொரு ஒரு ஊர் சங்கம் ஒரு 80க்கு மேலே ஒரு ஊர் சங்கங்கள் இருக்குது இங்க கனடாவில். அப்ப எல்லாரும் வந்து இப்படி செய்திச்சினம் சொன்னா கூடுதலான மணி நாங்கள் விரைவாக சேர்க்கலாம். அதே மாதிரி பள்ளிக்கூட சங்கங்களும் இருக்குது. எங்கட உடுப்படி அமெரிக்கன் மிஷன் காலேஜ் இருக்குது, கேர்ள்ஸ் காலேஜ் ரெண்டும் சேர்ந்தது இருக்குது. அவையிலும் வந்து 10,000 ரூபாய் பிளேஸ் பண்ணிக்கணும். அப்ப அவையிலும் போய்க்கல கணக்கு சந்தேகங்களோட போனவினம் அவையில் அந்த சந்தேகம் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு அவையிலும் 10,000 ரூபாய் கொடுத்து 2,500 ரூபாய் செக்கும் கொடுத்துட்டோம். இப்ப அவையில் அதை எப்படி சேர்க்கிறேன்னு பாக்குறதுக்கு அவையில் ஒரு வழி செய்து வச்சுக்கணும். என்னண்டா ஒரு லக்கி ட்ரோ பண்ற மாதிரி. அப்ப அது வந்து ஒரு டிக்கெட் வந்து 20 ரூபா, 3 டிக்கெட் 50 ரூபா, 7 டிக்கெட் 100 ரூபா அப்படின்னு சொல்லி பிரைஸ் வந்து $1,000 ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் 500, தேர்ட் பிரைஸ் 250,
4th prize 150 100 சொல்லி 5 prizes வச்சிருக்கணும். ஓ இப்போ அவைகளுக்கு வந்து இப்போ ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சேவை செய்கிற நோக்கத்தோடையும் பெறலாம், அல்லது வந்து அவைகள் தங்கள் ஒரு முடிஞ்ச அளவுக்கு தங்களாலே ஒரு கொடுத்த காசுக்கு ஏதாவது பரிசு பெற்று கொண்டதும் போகலாம். அந்த நோக்கத்தில் நாங்கள் அதை செய்திருக்கோம். ஓ இப்போ இதில் ஒரு கேள்வி வருது என்றால், இப்போ நீங்கள் அந்த பரிசுக்குரிய டிக்கெட்டு இப்போ ஒரு டிக்கெட் 20 ரூபா அப்படின்னு சொன்னாலும் இப்போ 4 ப்ரைஸ் 1000 ரூபா, மற்றது 500 ரூபா, 250 ரூபா, 100 ரூபாண்டு ரெண்டாலும் ஒரு 4 ப்ரைஸ் 2000 ரூபா அதுக்கு போகும். அப்போ 2000 ரூபா போதும். ஆனால் அந்த டிக்கெட்டு நாங்கள் கனடா வாய்ஸாக எல்லா இடம் மொன்றியல் இஞ்சி எட்மெண்டை நாங்கள் இங்கே தமிழாக்கள் எல்லாட்டையும் கொடுத்தால் இப்போ ஒரு இப்போ இதெல்லாம் நான் கிளியர் பண்ணணும். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இது வந்து நாங்கள் எங்கட உடுப்புட்டி நிலம்புரி சங்கத்தால செய்யறபடியா நாங்கள் எங்கட மக்கள்கிட்ட தான் கூடுதலா போறோம், வெளியால போயில்லை. என்று சொல்லிச்சேன்னா இப்ப நாளைக்கு வந்து ஒரு ஆள் வந்து சொல்லுவார் ஒரு 100 ரூபா கொடுத்து போட்டு தான் டிடிசிக்கு 100 ரூபா கொடுத்தனான்னு சொல்லி சொன்னா அவற்றை பங்களிப்பு அதோட நின்றுடும். என்ன கூட காசு நாங்க எடுக்கலாது. இது வந்து எங்களுடைய அமைப்பு வந்து எங்கட லோக்கலுக்குள்ள உங்களுடைய அமைப்பு கூட நீங்கள் இப்படி ஒன்று செய்ய இப்படி பல விதமான அமைப்புகள் இங்கே இருக்குது. அந்த ஒவ்வொரு அமைப்பும் தங்கடங்கட அமைப்புகளுக்கு ஒரு சின்ன சின்ன வட்டமாக ஒரு 5000 சேர்த்து கொடுத்தாலே ஒரு 10 அமைப்பு சேர்த்தா 15 50 வந்துடும். $50,000 சண்டைக்கு ஓரளவு $50,000 என்றாலும் சம்திங் இஸ் பெட்டர் தென் நதிங். இதை பற்றி அப்புறம் என்ன சொல்றீங்க நீங்கள்? ஊடகம் அது நல்ல முறை தான். ஆனால் இது எல்லா கம்யூனிட்டியிலே உள்ள ஆக்களும் இதை ஃபாலோ பண்ணிடணுன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. சில கம்யூனிட்டிலே வந்து புல கண்டுபிடிக்கத்தான் ஆக்கள் இருக்கிற சரியா சொன்னீங்க. இது ஒரு சீரியஸான விஷயம் தான் நாங்கள் சீரியஸாக காட்சி கொண்டு இருக்கிறோம். இதில் காமெடி ஒன்றும் இல்லாவிட்டாலும் சீரியஸான விஷயம் உங்களுடைய சமுதாயத்துக்கு தேவையான. ஆனால் இதில் மேலும் சில கேள்விகள் இருக்கு. என்னென்னு கேட்டால் அசோக், இப்போ இந்த அமைப்பு வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆள் செய்கிறார், அவரை மையமாக வச்சுக்கொண்டு பல பேர் இயங்கினோம். அப்போ இப்படி இயங்கிக்கு கடந்த காலங்களில் எங்களுடைய அமைப்புகளுக்குள்ள எதிரும் புதிருமான சில விரோதங்கள் எல்லாம் நடந்ததை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்பவும் பலவிதமான குறைநிலைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு காசை இவர்கள் அடித்தார்கள், அவர்கள் அடித்தார்கள், இப்படி நாங்கள் பேரொன்றும் குறிப்பிடாமல் சும்மா ஜென்ரலாக சொல்லுவோம். அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள், இதாக இப்படி இருக்கிறார், அதெல்லாம் எங்களுடைய பற்றி நிறைய நாங்களே குறை சொல்லி கொண்டிருக்கிறோமே ஒழிய அதை திருத்துறதுக்கு ஒரு வழியை நாங்கள் காண்றதுக்கு இன்னும் ஒரு ஒன்றை செய்ததாக தெரியவில்லை. ஆனால் இந்த கம்யூனிட்டி அமைப்பு கூட இதை நாங்கள் திருத்தலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் இது இப்படி எங்களுடைய மக்களை ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோட இந்த கட்டுக்கோப்புகளை திருத்தி அவர்களை ஒரு புதிய பாதையில் வருங்கால சந்ததியை எடுத்து செல்லலாமா என்றதை நீங்கள் எப்படி அதை செய்யலாம்ன்றதை சுருக்கமாக சொல்லுவோம். அதுக்கு என்ன வழிவகைகளை சொல்லலாம்? என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து இப்போ எவ்வளோ காலத்துக்கு இருப்போமோ தெரியாது. ஆமாம், எங்களோட வருங்கால சந்தை வந்து நாளைக்கு சொல்லக்கூடாது எங்களோட தலையில சுமைகளை சுமத்திட்டு போட்டுனா ஒன்றும் செய்ய இல்லைன்னு சொல்லி. இப்போ எங்களால் முடிஞ்சது வந்து அந்த மக்களை வந்து ஒரு நல்ல ஃபியூச்சருக்கு வந்து நல்ல எதிர்காலத்தை காட்டுறது தான் எங்களோட நோக்கமா இருக்கும். அந்த வகையில வந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து இது வந்து எங்களுடைய நாட்டுக்கும் மக்களுக்கும் எங்களுடைய இனத்துக்கும் இது ஒரு தேவையான விஷயம் என்று சொல்லி அறிஞ்சு, இப்ப எங்களோட இந்த கனடாவை எடுத்துக்கொண்டா புலம்பெயர் தமிழர்கள் வந்து 4 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். அப்ப அந்த அவ்வளவு ஒரு குடையின் கீழே கொண்டாடுறதுதான் எங்களோட நோக்கமா இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாரும் வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். மற்றது அடுத்த முக்கியமான விஷயம் என்ற மனதில் இப்ப பட்ட விஷயம், எங்களுடைய ஆட்களுக்கு அந்த பண சம்பந்தமான விஷயங்கள் மிகவும் பிரச்சனைகள் வர காரணம் வெளிப்படைத்தன்மை இல்லை. இப்ப நீங்கள் ஒரு ஆள் காசு ஒரு அமைப்பு காசு சேர்த்துதான்னு சொன்னால் இதுவரையில அவர்கள் யார்கிட்ட என்னென்ன காசு சேர்த்தாருன்றதை பேர் வைஸ், அதாவது நேம் வைஸ 6 விழா போட்டு அதை 10 ரூபா போட்டாலும் நீங்கள் காட்டும். அப்படிப்பட்ட வெளிப்படை இருந்தால்தான் இது சக்சஸா வரும். வெளித்தடை இல்லாமல் நீங்க பெரும்படியா மேடுகளில் 5 மில்லியன் சேர்ந்தது 10 மில்லியன் சேர்ந்தது இவ்வளவு சேர்ந்தால் அரசாங்கம் தான் விட இப்போ இதுவரையில சேர்ந்தாக்கின்ற வேறு நீங்கள் ஒரு அதுக்கு ஒரு வெப்பேஜ் ஒன்று உருவாக்கி அதுல தட்டி கொண்டு போக எந்த டேட்ல இருந்து எவர் எவ்வளவு காசு போட்டாருன்ற டீட்டெயில் இண்டையில இருந்து நீங்கள் நான் ஓகே நல்ல ஒரு இதான் முக்கியம். இது இல்லாமல் நீங்கள் 5 மில்லியன் சேர்ந்துருது இன்னும் 10 மில்லியன் நீங்க தாங்கன்னா ஒரு சனம் பெரும்பாலும் தண்ட மாட்டோம். இப்ப நீங்க 10 ரூபா போட்டாலும் உங்களோட பேர் அங்க இருக்கும். அப்ப அது அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கணும் பேர். ஏயில போய்க்க ஏயில உள்ளாக்கள் எல்லாரும் அப்புலிங்கம் மாமதலிங்கம் அப்பர் சுப்பர் என்றால் அந்த எழுத்துல பேர்கள் வரும். வரையக்க நீங்கள் அதுக்கு ஒரு வெப்பேஜ் மாதிரி ஒன்றை கிரியேட் பண்ணி
அதில் எந்த டேட்லேருந்து இந்த காசு முதல் காசு வந்தது, யார் முதல் தந்தது, அதிலிருந்து இது எந்த ஒரு அபிப்பிராயம். இது நல்ல நல்ல இதை நீங்கள் அவை ஜனங்கள் சேர்க்கிறாங்க கொண்டு சேர்க்கும். அப்ப இதை கொண்டு சேர்த்தா தான் சனன் நம்பி தரும். நீங்கள் ரிசி தந்தன் டாக்ஸ் ரிவெண்ட் எடுக்கலாம்னு சொல்லி சில பேர் தரவினம் தான், காசு உள்ளவ பெரிய பிசினஸ் தரலாம், பேருக்கு தரலாம். நானும் அப்புறம் ஒரு மீட்டிங்கு போனாங்க. அங்கே